நெல்லையை அடுத்த களக்காடு பகுதியில் கிறிஸ்தவ போதகர் ஜான் என்பவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். உள்ளூர் மருத்துவமனையிலிருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டார். என்ன நடந்தது என்பதை இந்த காட்சிகள் விளக்குகிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு போஸ்ட் ஜே நகர் பகுதியில் ஜான் என்பவர் போதகராக இறைப்பணி ஆற்றி வருகிறார். இவரது வீட்டில் வைத்து ஜெபக்கூடுகை நடக்கும். இந்நிலையில் சுந்தரம் என்பவர் பல போதை வஸ்து பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர். இவர் தினமும் போதகர் வீட்டின் மீது அரைகுறை ஆடையோடு குளிப்பது வழக்கமாகி வருகிறது. அந்த பகுதியில் ஜெபிக்க வருகிறவர்கள் இவரை பார்த்து முகம் சுளித்துள்ளனர். இது கூடுகைக்கு வருவதற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. போதகர் ஜான் அவரை சந்தித்து அறிவுரை கூறியுள்ளார். நேற்று போதகர் தன் வீட்டில் குடும்பத்தோடு அமர்ந்திருக்கும் போது திடீரென்று போதையுடன் அங்கு வந்த சுந்தரம் சரமாரியாக கட்டையால் போதகரை அடித்துள்ளார். கெட்ட வார்த்தையை பேசியும் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். சுந்தரம் என்பவர் போதகரை அடிக்க பயன்படுத்திய கட்டை இதுதான். பாருங்கள். அடித்ததில் கட்டையே உடைந்துள்ளது. இரத்த துளிகள் எல்லாம் சிதறி ஆங்காங்கே காணப்படுகிறது. இது குறித்து வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ முன்னணியின் வழக்கறிஞர் சரவணவன் அவர்கள் இது குறித்து தொலைபேசியில் போதகர் ஜானியிடம் பேசிய உரையாடலை கேளுங்கள். பாதிக்கப்பட்ட போதகருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர் விரைவில் குணமடைய வேண்டும். சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். சரவணன் பேசுறேன். என்னாச்சு பிரதர்? என்ன பிரச்சனை? ஐயா, நான் களக்காட்டுல இருந்து ஜான் பேசுறேன். சரி. நான் குடும்பமா ஊர்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த பந்தங்களோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சுவிசேஷ ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறேன் ஐயா. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிறான். அவன் டெய்லி கஞ்சா அடிச்சுட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுவான், சேட்டை பண்ணுவான் ஐயா. இப்போ என்ன அப்படின்னா, அங்க நிர்வாணமா, அதாவது அரைக்குறையா ஜட்டியோடு வந்து குளிப்பான். குளிப்பானா? வீட்டு முன்னாடிங்க. ஓ சரி. வீட்டு முன்னாடி, நம்ம வீட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து குளிப்பான். நம்ம வீட்டுல வாலிப பிள்ளைங்க இருக்கு, பொம்பளைங்க இருக்கிறாங்க. முகம் சுளிக்கிற அளவுக்கு அவன் பண்ணுவான். நேத்து என்ன நடந்துச்சுன்னா, நேத்து நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ வந்துட்டு என் பைக் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள உடலை கொண்டு போது அவன் போன்ல யாரையோ பேசிட்டு இருந்தான். வெட்டுவேன் குத்துவேன், இன்னைக்கு மண்டை அடிச்சு உடைப்பேன்னு பேசிட்டு இருந்தாயா. அவ பேசிட்டு இருக்கும்போது நான் நேரா வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வந்த பிறகு என்னுடைய கேட்டை தள்ளி விட்டு வெளியவான்னு சொல்லி என்ன வந்து பனியனை பிடிச்சு அடிச்சு, அவங்க பாட்டியும் அவங்க உடைய பொண்டாட்டியும் வந்துட்டாங்க. உடனே என்ன சார், அவங்க பாட்டி பேரு, ஒய்ஃபோட பேர் என்ன? அவங்க பாட்டி பேர் தெரியல, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து கனி. ஓகே. இவன் பேரு? இவங்க பேரு சுந்தரம். இவன் பேரு வந்து சுந்தரங்க. சரி. என்ன கீழே தள்ளி அடிச்சிட்டாங்க. அவங்க மூணு பேருமே சேர்ந்து அடிச்சாங்க. கீழே தள்ளி விட்டுட்டு நான் என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி வீட்டுல ஓடி போய் ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு வந்து என் தலையில ஓங்கி அடிச்சிட்டாங்க. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணேன். ஆனா போலீஸ் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அதுக்குள்ள அவன் அங்க வந்துட்டாங்க. அங்க வந்து நான் அவனை அடிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல. காலை கிழிச்சிட்டு வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு, நான் இப்போ என் மேல அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் வீட்டை அடிச்சு நொறுக்கினேன், அவன் காலை வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னா இப்ப எனக்கு நீதி கிடைக்கலையா? இல்ல, என்ன பர்பஸ்க்காக இப்போ அவன் வந்து உங்க வீட்டுல வந்து அடிச்சானா இல்ல நீங்க அங்க போனீங்களா? அவன் தான் எங்க வீட்டுல வந்து அடிச்சான், நான் போகல. இல்ல, என்ன காரணம்? எதுக்காக வந்து அடிச்சான் உங்களை? அவன் என்னன்னா, அங்க ஜட்டியோட நின்று குளிப்பான். அங்க ஆராதனைக்கு வரவங்க, அதாவது ஜெபம் பண்ண வரவங்க, நம்ம சொந்தக்காரங்க அங்க வர்றவங்க வந்து முகம் சுளிப்பாங்கயா. அப்ப நானும் மனைவி வந்து வெளியே தான் பாத்திரம் கழுவணும். அப்போ பல நாள் குழந்தைங்க, வயசுக்கு வந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கு. அப்ப நான் சொன்னேன், அவன் கேட்கல. ஆனா அவன் சொல்றான், அவன் வந்து கம்யூனிட்டி, அவன் வந்து அவங்க நேற்று அடிக்கும் போது அதுதாங்க சொன்னான். அவன் என்ன சொன்னான்? நீ சொல்றா நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிதான் அடிச்சாங்க. சாதி பேரை சொல்லி அடிக்கிறானா? சாதி பேரை சொல்லிதான் அடிச்சான். இதை நீங்க போலீஸ் கிட்ட சொன்னீங்களா? போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. ஆனா இதுவரை அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ஏண்ட விசாரணை பண்ணவே இல்லைங்க. நீங்க புகார் கொடுத்தீங்களா? முதல்ல புகார் கொடுக்கலன்னா நான் வந்து போன் பண்ணேன். போன் பண்ண உடனே நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க பின்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கிறோம்னு சொன்னாங்க.
ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை. நீங்க அங்க ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் இப்ப இருக்கிறேன். எனக்கு 8 தையல் களக்காட்டுல போட்டாங்க கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல. ஆ. 1:30 மணிக்கு நைட்டு 1:30 மணிக்கு இந்த நீங்க அதிகாலையில என்ன வந்து இங்க அனுப்பிவிட்டாங்க. 108ல வந்து அங்குள்ள போலீஸ் அங்குள்ள டாக்டர் எல்லாம் சேர்ந்துதான் அங்க ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டாங்க. திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வந்து இங்கேயும் விசாரணை பண்ணலையா, ஒரு நீதி கிடைக்கலையா, அதனாலதான் உங்களை நான் தொடர்பு கொண்டு இருக்கிறேங்க. நீங்க தான் என்னோட ஒரு கேள்வி சொல்லுங்க. நீங்க ஜிஹெச்சுக்கு போனீங்களா? ஆமாங்க போனீங்க. ஜிஹெச் போயிட்டு அங்க எத்தனை தையல் போட்டாங்க தலையில? 8 தையலுங்க. அவங்க கட்டையால அடிச்சது. ஆமாங்க. கட்டை அடிச்சு உடஞ்சிருச்சுங்க. அந்த கட்டையெல்லாம் இருக்கா? கட்டை இருக்குங்க, வீட்டுல இருக்குங்க, எடுத்து வச்சிருக்கேங்க. அது போலீஸ் கிட்ட காட்டணும். சரியா? இப்ப வந்து 8 தையல் போட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்தே பிரைவேட்டுக்கு போக சொல்லி அனுப்பிட்டாங்களா? பிரைவேட்ல இல்லையா, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த திருநெல்வேலி பெரிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி மெயின் ஜிஹெச்சுக்கு வந்துட்டீங்களா? ஆமாங்க, அங்கதான் இருக்கிறேன். இப்ப போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் ஜாதி கம்யூனிட்டி பேஸா இல்ல வந்து என்ன இது? கம்யூனிட்டி பிரச்சனை தான். போலீஸே கம்யூனிட்டி பாக்குறாங்களா? ஆமாங்க, அப்படிதான் தெரியும். போலீஸ் கம்யூனிட்டி பார்த்துதான் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா உடனடியா நாம நடவடிக்கை எடுக்கலாம். போலீஸ் மேல நீங்க கவலைப்படாதீங்க. அது எந்த போலீஸா இருக்கட்டும். சரியா? சரி. உடனடியா நாங்க வரோம். நம்ம போராட்டத்தை அறிவிப்போம். அவன் உங்க வீட்டுல சண்டை போட்டான் அப்படின்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சரிங்களா? சரி. அவன் தண்ணி அடிப்பான், கஞ்சாலாம் அடிக்கிற பசங்களா அவங்க? ஆமாங்க. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்க முடியாதுங்க. வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு ரவுடி பசங்களை கூப்பிட்டு வந்து அந்த தெருவில் ரொம்ப அட்டகாசம் பண்றது. இப்படி ஜாதி பிரச்சனையில நிறைய கேஸ் இருக்கு. ஜாதி பிரச்சனையில ஒரு ஜனவரியிலேயே ஒரு தலையை அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஓ, இதுக்கு முன்னாடி ஜாதி பிரச்சனை அவன் பண்ணானா? அவன் ஆமா, ஜனவரி 14ஆம் தேதி ஜாதி பிரச்சனை ஆச்சு களக்காட்டுல ஜேஜே நகர்ல நாங்க இருக்கிற தெருல தான். ஓகே, அதுக்கு என்ன போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்க? அதுக்கு அவனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவனை ஒரு 10 நாளோ 15 நாளோ வச்சுட்டு அவனை ரிமாண்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா அங்க நிறைய ரவுடி பசங்க இருக்கிறாங்க. ஆனா பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்களுக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்க. இதை நீங்க காவல் நிலையத்துல புகாரா கூட எதுவும் கொடுக்கல? ஐயா, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன புகார் கேட்டாங்க. அவன் நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், என்னுடைய 2 குழந்தை சொல்றான். ஓ, அந்த பையன் பேர் என்ன? அந்த பையன் பேர் சுந்தரங்க. அவ்வளவு தைரியமாமா அவனுக்கு? ஆமாங்க. சரி, இதெல்லாம் நீங்க புகார்ல சொல்லுங்க. சரியா? சரி. புகார்ல சொல்லுங்க. அந்த அடித்த வீடியோ என்ன இருக்கா இருந்தா எனக்கு அனுப்புங்க. எந்த போலீஸ் வராங்களோ அந்த போலீஸ் நம்பர் வாங்கி கொடுங்க, நான் பேசுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில நாங்க இருப்பேன். சரியா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க கூட இருக்கிறோம். சரி, தைரியமா இருங்க. சரியா? சரி. இதே போன்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமாக இருக்கும். நீங்கள் ஜெபிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.